சில அதையும் சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த காலம், இப்போ கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் நிறைய முடிஞ்சு போச்சு சொல்கிறாங்க. அற்புதங்கள் முடிஞ்சு போச்சு, அபிஷேகம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் நிறுத்திட்டாருன்றாங்க. நிறுத்துறதுக்கு அவர் மனிதரா? மனிதன் தான் நிறுத்துவான். மனுஷன் தான் வாடகை தராட்டி தண்ணி நிறுத்துவான், மனுஷன் தான் பில்லு கட்டாட்டி கரண்ட்டை கட் பண்ணுவான். இவர் தேவனுங்க. தேவன் அப்படி நிறுத்துகிறவர் கிடையாது. தேவன் நித்தியமானவர், எட்டர்னல் காட். நித்தியமானவர் என்ன அர்த்தம்னா, அவர் அன்பு நித்தியமா இருக்கும், ஆனால் தயவு நித்தியமா இருக்கும். அவர் ஏதோ ஒரு காரியத்தை அவர் தொடங்கினாலும் அதுக்கு முடிவே கிடையாது. அது எட்டர்னலா இருக்கும், அது நித்தியமா இருக்கும். அப்போ அவர் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு அனுப்பினார் என்றால் ஆசீர்வாதம் அவரோடு முடியவில்லை. அவர் எப்படி நித்தியமானவரோ அவருடைய ஆசீர்வாதங்களும் நித்தியமானவைகள். ஆகவே தேவன் நித்தியமானவர்.